எவ்வளோ ஈஸியாக அந்த பக் பவுண்டியை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பக்கை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா thousands of dollars வரைக்கும் பக் பவுண்டியாக அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு நோவா பேங்கோட ஒரு பேஜை நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த செஷனோட குக்கியை நான் திருட ட்ரை பண்ணுறேன். பிரீச்ட் 48,20,750 ரூபா வச்சிருக்கிறாருங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே எனக்கு கிடச்சிருச்சு. 50,000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு விஷயத்தை ₹1 வச்சு வாங்க முடியுமா அப்படின்னா அதை தான் நம்ம இங்கே ட்ரை பண்ண போகிறோம். ஃபேபில் கவர்மெண்ட் பயந்து போய் 3 நாளில் ஸ்டாப் பண்ணாங்க. இப்போது எனக்கு இந்த செஷனோட குக்கி கிடச்சிச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு இல்லாமலே எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். பக் பவுண்டி கன்வென்ஷனலாக ஒரு அப்ளிகேஷன்லேயோ வெப்சைட்லேயோ ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ப்ரோக்ராம் பக் பவுண்டி. இப்போ ஏஐயோட எவல்யூஷனில் இந்த பக் பவுண்டி எவ்வளோ ஈஸியாக ஹேண்டி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுலேயும் லைவாக நோவா பேங்க்கில் இருக்கிற வல்னரபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எப்படி உள்ளே ப்ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத லைவாக காட்ட போகிறோம். இது ஒரு கண்ட்ரோல்டு சிமுலேஷனாக இருந்தாலும் இது ஒரு ரியல் டைமுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டெமோ தான். வெல்கம் டு சைபர் மார்க்கெட். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சைபர் நண்பன் கம்யூனிட்டி இன்னும் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனில் கமெண்ட் பட்டனை லைட்டாக ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் ஹைப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பக் பவுண்டி ப்ரோக்ராம் காலங்காலமாக இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் மாதிரி கூகுள் மாதிரியான பாப்புலரான பீப்புள் கூட அவங்க ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேக்கரோன் மாதிரியான ஒரு பக் பவுண்டி பிளாட்ஃபார்மில் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் என்னோட அப்ளிகேஷன், இதை மட்டும் தான் நீங்கள் அட்டாக் பண்ணலாம், ஸோ இதோட வல்னரபிலிட்டிஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து ரியல் டைமில் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களால் ஒரு பக்கை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க மினிமம் $20-30 ஆரம்பிச்சுட்டு thousands of dollars வரைக்கும் பக் பவுண்டியாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பக் பவுண்டி ப்ரோக்ராம். இதுக்கு பேக்கெண்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பர்ப்சோட், என்மேப் இந்த மாதிரி பல ஹேக்கிங் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ஏஐ வச்சு அதை கோடிங்கில் ஒரு ஈஸியான ஒரு இன்டர்ஃபேஸும் பேக்கெண்டில் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம இன்டெகிரேட் பண்ணால் எவ்வளோ ஈஸியாக அந்த பக் பவுண்டியை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிமுலேஷனுக்கு நம்ம இன்றைக்கி அட்டாக் பண்ண போகிற டார்கெட் நோவா பேங்க். நோவா பேங்க் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி பேங்க். அதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு நான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஏஐ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்ஃபேஸில் ஓஸ்வாப்பில் இருக்கிற டாப் 10 டெக்னிக்ஸ், ஓஸ்வாப்பில் நீங்கள் டாப் 10 டெக்னிக்ஸில் தான் முக்கியமாக என்ன மாதிரி அட்டாக்ஸ்லாம் பண்ண முடியும், சீக்வல் இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா, கிராஸ் கைட் ஸ்கிரிப்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற முக்கியமான அட்டாக்ஸ்லாம் இருக்கும். அந்த அட்டாக்ஸை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நோவா பேங்க்கோட ஒரு பேஜை நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ நெட் பேங்கிங் ஃபர்ஸ்ட்டு லாகின் பைபாஸ். நம்மளால் லாகினை பைபாஸ் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களோட ரெஸ்பெக்டிவ் எந்த பேங்காக வேணால் நினச்சிக்கிங்க, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சஸ், ஐசிஐசிஐ எந்த பேங்காக வேணால் இருக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணும்போது ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போடுவீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் முதல்ல அதோட டேட்டா பேஸில் இருக்கா அப்படிங்கிறத அப்ளிகேஷன் வழியாக ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டேட்டா பேஸில் செக் பண்ணணும். இந்த யூசர் நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்ட் அந்த யூசர் நேமுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும். இதை ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்தென்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. AAA மெக்கானிசம் தான் இங்கே ஒர்க் ஆகும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு சைன்இன் பண்ணும்போது நார்மல் யூஸராக சைன்இன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சைன்இன் ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் நார்மலி நோ வல்னரபிலிட்டி ட்ரிகர்ட், அதாவது ஒரு ப்ராப்பரான யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து போகும்போது. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ் த பாஸ்வேர்ட், ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டெம்ப்ட். ஒரு யூசர் நேமும் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இதாக இருக்கலாம், admin @123 இருக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலையும் ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் நார்மலி நோ வல்னரபிலிட்டி ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டும் ஃபெயில் ஆயிடுச்சு, ரெண்டாவது அட்டெம்ப்ட்டும் ஃபெயில் ஆயிடுச்சு. இது அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் செக் பண்ணி பார்க்குது. இது ரெண்டும் மேட்ச் ஆகலை, நமக்கு ஆக்சஸ் கொடுக்கல. திஸ் இஸ் அ நார்மல் பிஹேவியர், எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், சரியாக ஒர்க் ஆகுது. மூணாவது சீக்வல் இன்ஜெக்ஷனில் admin/single பாஸ்வேர்டுக்கு இதுக்கும் பதிலாக 11 கொடுக்குறேன். ஸோ சைன்இன் கொடுக்குறேன். பிரீச்ட். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வருது இல்லை, இங்கே அவுட்கோயிங் ரெக்வெஸ்ட் எப்படி போகும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல யூசர் டேட்டாவும் டேட்டா பேஸோட சீக்வல் குவரியும் தனித்தனியாக பிரித்து பார்க்கணும்.
இங்கே சீக்வலை பொறுத்த வரைக்கும் 1 = 1 அப்படிங்கிறப்ப அது வந்து ட்ரூ அப்படின்னு வேலிடேட் பண்ணிக்கும். இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது வேலிட். ஆனால் இங்கே நம்ம ஒரு யூஸரை ஆக்சஸ் பண்ணும்போது அதை வந்து அது எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த மாதிரி சீக்வல் இன்ஜெக்ஷனில் அந்த டேபிளுக்கு உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கும். நீங்கள் டேட்டாவை டெலீட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கே டேட்டா பேஸோட இன்புட் எல்லாமே பியூர் டேட்டா இன்புட்டாக போகணும், கோடாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஃபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமெட்ரைஸ் குவரிஸை வந்து நம்ம பேராமெட்ரைஸ் குவரிஸாக தான் ரன் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பக்கை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டோர்டு எக்ஸசஸ் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஸ்டோர்டு எக்ஸசஸ்னால் நம்ம இதில் ஒரு ஃபீட்பேக், நீங்கள் லாகின் பண்ணி செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் லீவ் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபீட்பேக் கொடுக்கும்போது நான் நார்மலான டெக்ஸ்ட் கொடுக்காம ஆக்சுவலாக HTML கோடை இன்புட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ இந்த பேஜ் வந்து நம்மளோட கமெண்ட்டையும் ஒரு கோடாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் ஃபீட்பேக், கிரேட் சப்போர்ட், தேங்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் நார்மலி நமக்கு வந்து போஸ்ட் API ஃபீட்பேக் HTTP2 தான் போகுது, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆங்க்ரி ஃபீட்பேக், திஸ் ஆப் இஸ் டெரிபிள் அப்படின்னு திட்டி அனுப்புகிறேன். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹை லெவல் லாங்குவேஜ், இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மூணாவது XSS பேலோடு ஒன்று கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் ஸ்டீல் document.cookie, அதாவது இந்த செஷனோட குக்கியை நான் திருட ட்ரை பண்ணுறேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிரீச்ட், சக்ஸஸ்ஃபுல்லி பிரீச்ட். இப்போது எனக்கு இந்த செஷனோட குக்கி கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்டு இல்லாமலே எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது அகைன் ஒரு பக். இப்படி தான் பக் பவுண்டியில் XSS பேலோட் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸுக்கு வந்து என்கோட் அவுட்புட் CSP அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அடுத்து ட்ரை பண்ண போகிறது ஐடோர். இது வந்து broken access control அப்படிமோ. இப்போ நான் லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேஷன் நடக்கும்னு சொன்னேன். என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் செக் பண்ணிட்டு நான் தான் சரியான ஆளான்னு சொன்னோம். ரெண்டாவது டோக்கன் வெரிஃபை ஆகும். இந்த அக்கௌண்ட்டை தான் என்னோடதா அப்படின்றத கரெக்டாக வெரிஃபை பண்ணும். அப்படி இருந்தால் தான் என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுக்கும். நான் அதை வியூ பண்ணலாம், எடிட் பண்ணலாம், எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணலாம். ஜஸ்ட் இமேஜின் அப்படி இல்லாமல் நான் யார் அக்கௌண்ட்டை வேணால் பார்க்கலாம், யார் அக்கௌண்ட்டில் வேணால் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து broken access control அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஓன் அக்கௌண்ட் ID 1001. ஸோ லோட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நோ வல்னரபிலிட்டி ட்ரிகர், இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து நெய்பர்ஸ் அக்கௌண்ட் 1002 கொடுக்குறேன். அந்த இடத்துலையும் லோட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடுச்சு. என்னோட அக்கௌண்ட் 1001, 1002க்கு எனக்கு எந்த ஒரு ஆக்சஸும் இருக்கக்கூடாது. பட் இந்த இடத்துல ஆக்சஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் தர் நேம், பேலன்ஸ் வந்து 48,20,750 ரூபா வச்சுருக்கிறாருங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட் லெவல் ஆத்தரைசேஷன், கன்ஃபார்ம் த ரெக்கார்ட் பிலாங்ஸ் டு த காலர். நம்ம கால் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் லெவலில் இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி மேப்பிங் பண்ணால் மட்டும்தான் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம ஐடோர் வச்சு நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டு. ப்ரைஸ் டேம்பரிங், 50,000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு விஷயத்தை ₹1 வச்சு வாங்க முடியுமா அப்படின்னா அதை தான் நம்ம இங்கே ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ரீமியம் வெல்த் பிளான் வந்து 50,000க்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம மாற்ற முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் ஏற்கனவே பார்த்த மாதிரி 50,000க்கு லிஸ்ட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், பே த ரியல் ப்ரைஸ் 50,000, ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் நார்மலி நோ வல்னரபிலிட்டி ஃபவுண்ட். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் API இதுக்கும் அதுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் வச்சு செக் அவுட் HTTP2 கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் JSON பிளான் ப்ரீமியம் வெல்த் ப்ரைஸ் 5,000 அப்படிங்கிற ஒரு சென்டாக்ஸை பாஸ் பண்ணிவிட்டு டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே ரிசல்ட் வரும். ஸோ ரெண்டாவது பே ப்ரைஸ் ₹1 கொடுக்குறேன், ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ப்ரீச் ஆயிடுச்சு. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஃபார் த ப்ரீமியம் வெல்த் பிளான் அட் ₹1. சர்வர் பில் த கிளைண்ட் 50,000 ரூபாய்க்கு பதிலாக இல்லாமல் ₹1 பண்ணிட்டாங்க. த நெகட்டிவ் வேல்யூ கேன் ஈவன் கிரெடிட் த அட்டாக்கர் அண்ட் ரீஃபண்ட் எக்ஸ்ப்ளாய்ட். நம்மளால் ரீஃபண்ட் கூட பண்ண முடியும். இது எப்படி நடந்துச்சு? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிள் ப்ரௌசர் வந்து நம்ம கிளைண்ட் கொடுக்குற எல்லாமே கரெக்டு தான், நம்ம அப்ளிகேஷன்லேருந்து வர டேட்டா எல்லாமே கரெக்டு தான் அப்படின்றத
முட்டாள்தனமாக நம்ப முடியும் அப்படின்னா அந்த இடத்துல தான் இந்த மாதிரி விஷயம் நடக்கும். இதில் மேன் இன் த மிடில் அட்டாக் மாதிரி ₹1 பதில் -5000 போட்டால் அது நமக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்டு ரீஃபண்ட் கூட ப்ராசஸ் பண்ணோம். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நெவர் ட்ரஸ்ட் கிளைண்ட் சைட் ப்ரைஸஸ் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணோம். ரீகம்ப்யூட் எவ்ரி அமௌண்ட் ஃப்ரம் சர்வர் சைட் ஃப்ரம் த கேட்லாக். சர்வர் சைடு ஒரு கண்டிஷன் வச்சுட்டு எதுவும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி செக் பண்ணால் மட்டும்தான் இந்த எரரை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். வேலிடேட் ரேஞ்சஸ் அண்ட் ரிஜெக்ட் நெகட்டிவ்ஸ் அண்ட் ஜீரோஸ். சர்வர் இஷ்யூஸ் ஆர் சைன் இன் த கார்ட், ஸோ டோட்டல்ஸ் கான் பி எடிட்டட் இன் த ட்ரான்செட். ஸோ இப்படி பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இதை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்த கமாண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட்டை பிங் பண்ணுறோம். 8.8.8 அப்படிங்கிறது கூகுளோட டிஎன்எஸ். ஸோ இதை நீங்கள் பிங் பண்ண ட்ரை பண்ணும்போது ப்ராசஸ் நார்மலி ஜஸ்ட் பிங் மட்டும் தான் போகுது. அடுத்து பிங் ப்ளஸ் ஹுவாமை ட்ரை பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடுச்சு. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுவாமை அப்படிங்கிறப்போ நமக்கு சர்வரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெக்கனைசன்ஸில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். கமாண்ட் எக்ஸிக்யூட்டட் அந்த சர்வர் அஸ் ரூட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறது ரொம்ப டேஞ்சர். ஸோ ETC பாஸ்வேர்ட் டம்ப்ட், திஸ் இஸ் அ ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன். இந்த ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் மூலமாக அது எந்த யூசர் அதோட பாஸ்வேர்ட் எல்லாமே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா டோன்ட் ஷெல் அவுட் யூசர் நெகட்டிவ் லைப்ரரி API ஃபார் த டாஸ்க். ஸோ இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம ஜீரோ ட்ரஸ்ட் பாலிசி போடணும். நமக்கு லீஸ்ட் ப்ரிவிலேஜ் டு நோ அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம், இந்த யூசருக்கு இவ்வளோ தான் வேணும். அதே மாதிரி ஒயிட் லிஸ்டிங், பிளாக் லிஸ்டிங் கரெக்டாக பண்ணியிருக்கணும். இந்த மிஷின்லேருந்து வர ரெக்வெஸ்ட் மட்டும் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பல சிஸ்டம் ஹார்டனிங் மூலமாக நம்மளால் இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் தான், பாத் ட்ராவர்சல் அப்படிம்பாங்க. பாத் ட்ராவர்சல்னால் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்டரிக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா /home/user/bin அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைரக்டரிக்கு ஆக்சஸ் வேணும்னா, அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களால் ஒரு ஸ்டெப் மேலே போய் அதோட பேரண்ட் டைரக்டரி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது எவ்வளோ டேஞ்சரஸ், அது பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் யுவர் ஸ்டேட்மெண்ட் -gen.pdf அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் ப்ராசஸ் நார்மலி PDF ஃபைல் இருந்துச்சுன்னா அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வரப்போகுது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைம் டு பாஸ்வேர்ட், என்னோட பாஸ்வேர்ட் டைரக்டரி எங்கே இருக்கோ அதுக்கு நான் CD/ அப்படின்னு சேஞ்ச் டைரக்டரி லொக்கேஷன் கொடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ப்ரீச் ஆயிடுச்சு. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் த டாக்குமெண்ட் ஃபோல்டர் அண்ட் ரீட் த பாஸ்வேர்ட் ஃபோல்டர். ETC பாஸ்வேர்ட் போயிடுது. சேம் ட்ரிக் ரீச்சஸ் .environment ஃபைல். உங்கள் லினக்ஸோட என்விரான்மெண்ட் ஃபைலுக்கும் உங்களால் போக முடியும். அதில் வந்து சோர்ஸ் கோட், SSH கீஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். இது வந்து சர்வர் ஓப்பன் புக் ஆயிரும், நமக்கு எல்லா ஆக்சஸுமே கிடச்சிரும். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனானிக்கல் பாத் அண்ட் கன்ஃபார்ம் இட் ஸ்டேஸ் இன்சைட் த ஃபோல்டர். கேனானிக்கல் பாத் அப்படிங்கிறது பாத்துக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பேர் கொடுத்துட்டு அந்த பாத் மட்டும் தான் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். இதுக்கு மேலே வெளியில் உங்களுக்கு எதுக்குமே ஆக்சஸ் இருக்காது. இதை லைனக்ஸில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். குரூப், ஃபோல்டர், டைரக்டரி, இதுக்கு உங்களுக்கு யூசருக்கு ஒரு குரூப்லாம் க்ரியேட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலமாக இதை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது JWT ஸ்டாண்டர்டில் அல்காரிதம் நன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சரை அது வெரிஃபை பண்ணவே பண்ணாது. இது எந்த ஒரு மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து வந்துச்சு, இது வந்து வேலிட் ஃபைலா அப்படிங்கிற எந்த ஒரு வெரிஃபிகேஷனையுமே இல்லாமல் அது ப்ராசஸ் பண்ணோம். இது நிறைய சர்வர் கண்மூடித்தனமாக நம்பிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற சர்வரில் செக்யூர் பில்டு இதெல்லாம் பண்ணுறதில்ல. பட் கொஞ்சம் பழைய சர்வர்ஸில் அந்த ஆக்சஸை கிராண்ட் பண்ணிடும். ஸோ நம்ம அதை வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யுவர் ரியல் டோக்கன் அல்காரிதம் HS256 ரோல் யூசர் அப்படின்னு கொடுக்குறோம். ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் நார்மலி, இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரோலை எடிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அல்காரிதம் இதில் வேலிடாக இருக்குது, HS256 ரோல் அட்மின் அப்படின்னு கொடுக்குறோம். இதை வந்து ஒரு பேட் சிக்னேச்சர், ஏன்னா இது அட்மின் யூசர் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ப்ராசஸ்ட் நார்மலி உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்காது. அடுத்து அல்காரிதம் நன் அப்படின்னு கொடுத்துட்டு ரோல் அட்மின்னு கொடுக்குறேன். ப்ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் இதை நம்பிருச்சு. ஃபுல் அட்மின் API ஆக்சஸ் கொடுத்ததுனால இது மூலமாக கனெக்ட் ஆகிருக்க எல்லா API அப்ளிகேஷனையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து நார்மல் யூசர்லேருந்து அட்மின் யூசராக ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஃபிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரிஜெக்ட் அல்காரிதம் நன் அப்படின்னு வந்தால் எடுத்துக்காது அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
அண்ட் பின் த எக்ஸ்பேண்டட் அல்காரிதம் சர்வர் சைட் ஆல்வேஸ் வெரிஃபை த சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணி தான் போகணும். ஸோ ஃபைனலி SSRF cloud keys. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் அவதார் ஃப்ரம் URL, ஒரு அவதார் கிரியேட் பண்ணிவிட்டு அதை URL மூலமாக டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ரியல் இமேஜ் வந்து https imgur.com/avatar.png இருக்குது. ஸோ இம்போர்ட் கொடுக்குறேன். ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் நார்மலி நமக்கு எந்த இடத்துலையும் இதில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அடுத்து இன்டர்னல் அட்மின் பேனல் HTTP லோக்கல் ஹோஸ்ட், நல்லா பாருங்கள், லோக்கல் ஹோஸ்ட் URL கொடுக்காமல் லோக்கல் ஹோஸ்ட் 8080 அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரீச் ஆயிடுச்சு. ரேஞ்ச் ஃபுல்லி காம்ப்ரமைஸ்ட், எவ்ரி வல்னரபிலிட்டி நோவா பேங்க் ஹேஸ் பின் ஃபவுண்ட் ஆன் எக்ஸ்பிளைன். நமக்கு $25,500 இந்த ப்ரோக்ராம் மூலமாக இமேஜினரியாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறப்போ IP அட்ரஸ் URL ரெண்டுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த சிஸ்டம்க்கு ஆக்சஸ் கிடச்சிருது. இது மூலமாக க்ளவுட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான கீ ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்மளால் எடுத்துட முடியும். ஸோ க்ளவுடில் போய்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்கும்போது அதில் இருக்கிற டேட்டா எல்லாமே அதில் வந்துடும். ஸோ லீக் டெம்பரரிலி IAM கீஸ், ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் உள்ளே லாகின் பண்ணுறதுக்கு தேவையான கீஸ்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஆல்ரெடி அது எடுத்துருது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அலோ லிஸ்ட் அவுட்பவுண்ட் டெஸ்டினேஷன்ஸ், பிளாக் லூபேக்குங்கிறது செல்ஃப் பிங் 127.0.0.1 அப்படிமோ ப்ளஸ் லோக்கல் ஹோஸ்ட்டுமோ இதை டிசேபிள் பண்ண சொல்கிறாங்க. ரெக்வயர்ஸ் IMDS v2 டோக்கன் பேஸ்ட், இது வந்து வெர்ஷன் 2 செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுறது. ஆர் டிசேபிள் த மெட்டா டேட்டா சர்வீஸ், மெட்டா டேட்டாவை யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாமல் நம்ம டிசேபிள் பண்ணணும். ஃபெச் த்ரூ அ கண்ட்ரோல்டு ப்ராக்ஸி அண்ட் நெவர் ஃபாலோ ரீடைரக்ட் டு இன்டர்னல் IPs அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு பக் பவுண்டி ஒர்க் ஆகுது. இதை ரியல் டைமில் ஒரு AI வச்சு பேக்கெண்டில் எல்லா டூல்ஸையும் வச்சு நம்மளால் ஆப்ஷன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி பட்டன்ஸ் ரன் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக தான் இப்போது மித்தோஸ் மாதிரியான ஒரு டேட்டா மாடலில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களால் என்ன டூல் வேணால் பண்ண முடியும். டூல் வேணாம், டைரெக்டாக இன்டர்ஃபேஸ்லேயே அது எல்லா வல்னரபிலிட்டியும் கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டதா சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ ஃபேபிள் ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாலுமே ஃபேபில் கவர்மெண்ட் பயந்து போய் 3 நாளில் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ பக் பவுண்டியெல்லாம் முன்னாடி மாதிரி மேனுவல்லாம் கிடையாது. இனிமேல் AI வச்சு இதோட வேர்ஷனே மாறப்போகுது.